எவ்வாறு வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி சில டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு, ஓவர் கேரிங் அப்படின்னா நம்ம குழந்தைகளை ரொம்ப பொத்தி பொத்தி வளர்க்கக்கூடாது. அவங்களுக்கு தேவையானதை கூடுமான வரைக்கும் அவங்களால முடிந்த உதவியை அவங்களே அவங்களுக்கு செய்ய பார்த்துக்கணும். பேரண்ட்ஸாக இருக்கணும், சர்வன்ஸாக இருக்கக்கூடாது. அடுத்து, பிள்ளைங்களுக்கு எப்போவுமே தப்பு பண்ணாங்கன்னா தண்டனை கொடுக்கக்கூடாது. ஒரு பூச்சாண்டி வரான் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வைக்கக்கூடாது. மற்றவங்க முன்னாடி அந்த பிள்ளைங்களை வெட்கப்பட விடக்கூடாது. நீ உனக்கு என்ன தெரியும், உனக்கு அறிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அடுத்தாப்புல, ரிஜெக்ஷன் அண்ட் அக்செப்டட். பிள்ளைங்களுக்கு இது தேவை, இது தேவையில்லை அப்படிங்கிறது அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் பெற்றோர்களாகிய நமக்கு தெரியும். அப்போது அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா, ஆனால் அது ஆபத்தை விளைவிக்கிற பொருளாக இருந்தாலோ இல்லை விலையுயர்ந்த பொருளாக இருந்தாலோ அதை நம்ம வாங்கி கொடுக்கக்கூடாது. அதை அந்த பிள்ளைங்க அதை அக்செப்ட் பண்ணதுக்கு கற்றுக் கொடுக்கணும். சிறு வயதுலேருந்தே கற்றுக் கொடுக்கணும். அது மாதிரி குழந்தைகள் நம்மளுக்கு ஃபஸ்ட் ரேங்க் தான் வரணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட் ரேங்க் தான் வரணும் அப்படின்னா செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க்லாம் யார் எடுக்கிறது? அதனால் எப்போவுமே குழந்தைகளாக இருக்க விடுங்க. அது பேரண்ட்ஸுக்கு இப்போ நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அப்போ பிள்ளைங்க கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா பிள்ளைங்கள் ஃபோனு, இப்போ எல்லா பிள்ளைங்களும் ஃபோன் கையில் வச்சுருக்காங்க. அந்த ஃபோன் மூலமாக அதில் இருக்கிற டெக்னாலஜியெல்லாம் பேரண்ட்ஸும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளைங்க ஃபோனில் ஏதாவது தப்பு பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து, டோன்ட் சீரியல். இது யாருன்னா பேரண்ட்ஸுக்கு தான். ஏன்னா இப்போ உள்ள பேரண்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் சீரியல் பார்த்துட்ருக்குறாங்க. நிறைய நைட்டு தூங்க போகிற வரைக்கும், நைட்டு 10, 11 மணி வரைக்குமே சீரியல் ஓடுது. அது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பிள்ளைங்களும் உங்கள் கூட சேர்ந்து அந்த சீரியலை பார்க்கறதுக்கு தான் உட்காரும். ஆனால் இப்போ உள்ள சீரியலில் ஃபுல்லாக ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் காட்டுறாங்க. அப்போ அதை பார்த்துட்ருக்க பிள்ளைக்கும் ஒருத்தங்க நம்மளை அடித்தான்னா திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் வருமே தவிர, அதை எதுக்காக அவன் நம்ம அடித்தான் அப்படிங்கிற யோசனைக்கு அந்த பிள்ளைங்க போகாது. அதனால் ரொம்ப சீரியல் பார்க்காதீங்க. பேரண்ட்ஸு முக்கியமாக நீங்கள் சீரியல் பார்க்காதீங்க. அதை மாதிரி குழந்தைகள் உங்கள் மேலும், நீங்கள் குழந்தைங்க மேலும் ஒரு நம்பிக்கை வைக்கணும். இப்போ ஒரு குழந்தை நீ இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணா உனக்கு நான் இந்த ஒரு பாராட்டு பண்ணுறேன், ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கீப் பண்ணணும். பேரண்ட்ஸ் அதை வாங்கி கொடுக்கணும். இல்லை நீங்கள் வாங்கி கொடுக்கலன்னா, ஒரு தடவை வாங்கி கொடுக்கல, 2 தடவை வாங்கி கொடுக்கலன்னா பிள்ளைங்க திருப்பி அந்த வேலையை பண்ணாதுங்க. அதனால் நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டிங்கன்னா அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றணும். அடுத்து, ஃப்ரீடமாக இருக்க விடணும் பிள்ளைங்களை சுதந்திரமாக இருக்க விடணும். அது அங்கே போகாத, இங்கே போகாத, வெளியே போனால் அது பூச்சி கடிச்சிரும், இல்லை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அந்த பிள்ளைங்களை ஏமாற்றி வைக்கக்கூடாது. கொஞ்சம் சுதந்திரமாக இருக்க வேண்டும். ஆனால் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும், ஆனால் சுதந்திரமாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக ஸ்பீக் பண்ணணும். ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, பிள்ளைகள் கெட்டதை பேசாது, கேட்டதை தான் பேசும் அப்படிம்பாங்க. பேரண்ட்ஸ் நீங்கள் பேட் வேர்ட்ஸ் பேசுனீங்க அப்படின்னா குழந்தைங்களும் பேட் வேர்ட்ஸ் பேசுகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் பேரண்ட்ஸ் கவனமாக இருங்க, பேட் வேர்ட் பேசாதீங்க. டோன்ட் ட்ரீம். பிள்ளைங்களை குறித்து நீங்கள் கனவு காணாதீங்க. பிள்ளைகளோட கனவுகளை நிறைவேற்றுறதுக்குள்ள வழிகளை தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, பிள்ளைகளை குறித்து நீங்கள் அவன் எப்படி ஆகணும், அவன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்லை டீச்சர் ஆகணுங்கிற கனவை உங்களோட கனவை பிள்ளைகள் மேலே திணிக்காதீங்க. அப்புறம், விழுவது குற்றமில்லை, மீண்டும் எழுதுவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைங்க ஒரு தடவை ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அந்த தப்பை அதிலேருந்து ரெக்டிஃபை பண்ணி பிள்ளைங்கள நல்ல வழிக்கு கொண்டு வரணுமே தவிர, அதிலே இருக்கட்டும் நீ திருந்தவே மாட்ட அப்படிங்கிறதுல அந்த பிள்ளைங்கள ப்ளேம் பண்ணக்கூடாது. முதல் மாணவராக இருக்க அவசியம் இல்லை. ஏனென்றால் சுந்தர் பிச்சை, நம்ம CEO சுந்தர் பிச்சை அவர் ஒன்றும் முதல் மாணவர் கிடையாது. மிடில் வரிசையில் இருக்கிற மாணவர் தான். ஆனால் அவர் இப்போ ஒரு கம்பெனிக்கு CEOவாக இருக்காருன்னா அதுக்கு அவருடைய திறமை தான் காரணமே தவிர, அவர் படித்தவோட ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்கிற அப்படிங்கிற காரணத்தினால அல்ல. அதை அவமானப்படுத்தியவர்கள் முன் கெத்தாக